நல்ல வேளைங்க, தலைக்கு வந்தது தலப்பாகையோட போச்சுன்னு சொல்ற மாதிரி நம்ம குடும்பத்துக்கு வந்த அவமானத்தை நம்ம மருமக தடுத்துட்டாங்க. ஆமா அத்தை, நான்லாம் எதுவுமே பண்ணல, நீங்களும் எதுவும் பண்ணல. அதுக்கான நியாயமும் தப்பு பண்ணவங்களுக்கான தண்டனையும் தான் இப்போ கிடைச்சிருக்கு. ஆ. அதே மாதிரி நான் வெளியே சொன்ன மாதிரி நீங்க இனிமே வீட்டு வேலைக்கெல்லாம் போக கூடாது. அதுக்கு இல்லம்மா, பிரச்சனைய நீயா தனியா எப்படி? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அத்தை. நீங்க வேலைக்கு போக கூடாது, அம்புடுத. என்ன டாக்டர் கூப்பிடுறாங்க? என்னன்னு கேளுமா. ஹலோ, சொல்லுங்க டாக்டர். அமுதா, உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். உங்க புருஷனுக்கு திரும்பவும் கண் பார்வை கிடைக்க போகுது. டாக்டர், என்ன சொல்றீங்க? ஆமாம்மா, அமெரிக்கால என் க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தன் பெரிய டாக்டர். அவன் தெரசா ட்ரெஸரி மீட்டிங்காக காரைக்குடிக்கு வந்திருக்கான். இது விஷயமா அவன்கிட்ட பேசினேன். அவன்கிட்ட பேசும்போது உன் புருஷனோட மெடிக்கல் கேஸ் டீடைல்ஸ காமிச்சேன். இது சின்ன மேட்ரு, ஒரு சின்ன சர்ஜரி பண்ணா உடனே கண் பார்வை கிடைச்சிரும்னு சொன்னான். அவனே பண்றதா சொல்லியிருக்கான். அது டாக்டர், இப்போ சர்ஜரிக்கு அவ்வளவு செலவாகுமே, அம்புட்டு பணம் எங்ககிட்ட இல்லையே. இப்போ உங்ககிட்ட யாருமா பணம் கேட்டா? முதல்ல உன் புருஷனுக்கு கண் பார்வை கிடைக்க இப்ப என்ன வழியோ அத பாப்போம். இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, முதல்ல உங்க புருஷனை அழைச்சுக்கிட்டு ஆஸ்பத்திரி வாரிய. ஏன்னா இன்னைக்கு சாயங்காலமே டாக்டர் அமெரிக்கா போயிடுவாரு. உங்களுக்கு இது நல்ல சான்ஸ். அவர் இருக்கும்போதே சர்ஜரி பண்ணாம விட்டுட்டோம்னா ரொம்ப கஷ்டம். சோ இமீடியட்டா கிளம்பி ஹாஸ்பிட்டல் வாங்க. நான் ஆபரேஷனுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிடுறேன். ஓகே டாக்டர். ஓகேமா, தேங்க் யூ. மா, நீங்க உடனே ஆபரேஷன் தியேட்டர் ரெடி பண்ணுங்க. அர்ஜென்ட்டா சர்ஜரி பண்ணுங்க. போங்க சீக்கிரம். அமுதா, டாக்டர் என்னமா சொன்னாரு? அத்தை, இவங்களுக்கு கண் பார்வை கிடைக்க போகுது. என்னங்க, உங்களுக்கு மறுபடியும் பார்வை கிடைக்க போகுது. நீங்க எல்லாரையும் திரும்ப பார்க்க போறீங்க. என்னம்மா சொல்ற நீயே? பாத்து மெது இருங்க. போலாங்க. அத்தா பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரிங்க அத்தை. ஏ மாயா, உனக்கு ஒரு சந்தோஷமான நியூஸ் சொல்லவா? நீ முதல்ல விஷயத்த சொல்லு. யாருனே தெரியாத ஒரு பேஷண்ட ரொம்ப அக்கறையா அவர் வீட்டுக்கு போய் கவனிச்சுக்கிட்டியே. அதுக்கு என்ன இப்போ? அவருக்கு இன்னைக்கு கண் ஆபரேஷன் நடக்க போகுதாம். என்னடி சொல்ற? ஆமாண்டி, அமெரிக்கால இருந்து வந்திருக்க நம்ம டாக்டர் ஃப்ரெண்டு தான் இவருக்கு ஆபரேஷன் பண்ண போறாராம். இப்பதான் நம்ம டாக்டர் அவங்களுக்கு போன் பண்ணி விஷயத்த சொன்னாரு. அவங்களும் உடனே கிளம்பி வராங்களாம். சார் என்ன இமிடியேட்டா ஆபரேஷன் தியேட்டரை ரெடி பண்ண சொன்னாரு. சரி, தியேட்டரை நான் ரெடி பண்றேன். இப்போ பாருடா, உன் ஆளுக்கு கண் பார்வை வரப்போகுது. ஆமாண்டி, என் வாழ்க்கை எனக்கு திரும்ப கிடைக்க போகுது. என்னடா சொல்ற? அட ஆமா சித்தப்பா, அப்படிதான் பேசிக்கிட்டாங்க. அமுதாவும் செந்திலும் இப்பதான் அவசர அவசரமா ஹாஸ்பிட்டல் கிளம்பி போனாங்க.
அதுவும் போற வழியில கூட நம்ம கோயிலுக்கு போயிட்டு தான் போறாங்க. ஏதோ அமெரிக்கா டாக்டரா, இன்னைக்கு சாயந்தரமே அவர் ஊருக்கு போறாராம். அதனால இன்னைக்கு மதியானமே ஆபரேஷனா, உடனே கண் பார்வை வந்துரும் சொல்றாங்க. சரிடா மௌன, நீ கிளம்பு. சரி சித்தப்பா. ஏன் புருஷனை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு அவ புருஷனுக்கு கண் பார்வை வர வைக்க போறாளா? விட மாட்டேன், விடவே மாட்டேன் மாமா. என் புருஷன் ஜெயில இருந்து வர்றதுக்குள்ள அவ புருஷனுக்கு நிரந்தரமா கண் பார்வை போகணும். அவ புருஷன் கூட ஹாஸ்பிட்டல் போனா தானே ஆபரேஷன் நடக்கும், கண் பார்வையும் கிடைக்கும். அந்த அமெரிக்கா டாக்டர் ஊரை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் இவங்க ஹாஸ்பிட்டலுக்கே போகணும் மாமா. மாமா, அந்த செந்தில் பயல தூக்கிடுங்க. அவனை தேடி அந்த அமுதா அலன்னு அலையணும் மாமா. இருமா, நம்ம ஆளுகிட்ட சொல்றேன். டேய் மணி, நீ எங்க இருக்க? அமுதா, புருஷனுக்கு பார்வை கிடைக்க போகுதுன்னு சந்தோஷமா போறியா? அது நிலைக்காதுடி. செந்திலோட வாழ்க்கை மட்டும் இல்ல, உன்னோட வாழ்க்கையும் இனி இருட்டுதான். சந்தோஷங்கிறதே உன்னோட வாழ்க்கையில கிடையவே கிடையாது. வாங்க இறங்குங்க. அக்கா பூ வாங்கிக்கோக்கா. அக்கா பூ வாங்கிக்கோக்கா ப்ளீஸ்க்கா. பாப்பா, என்ன பண்ற நீ? ஸ்கூலுக்கு போகாம இப்படி பூ வித்துட்டு இருக்க? எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லக்கா. இருக்கிற பணத்துல விக்கிறதுக்கு பூவை வாங்கிட்டோக்கா. மருந்து வாங்க கூட காசு இல்லக்கா. பூவெல்லாம் வித்தாதான்க்கா பணம் கிடைக்கும். சீக்கிரம் வித்துட்டு ஸ்கூலுக்கு போனாக்கா. அதான் யூனிஃபார்மோட வந்த. சரிங்க பாரு, மொத்த பூ குங்குமம் எல்லாத்தையும் நானே வாங்கிக்கிறேன். நீ உடனே மருந்து வாங்கிட்டு அம்மா கொடுத்துட்டு சீக்கிரமா பள்ளிக்கூடத்துக்கு போகணும், சரியா? சரிக்கா, ரொம்ப நன்றிக்கா. எல்லாத்துக்கும் எவ்வளவு ஆச்சு? மொத்தம் 300 ரூபாய் ஆச்சுக்கா. சரி, இந்தா வச்சுக்கோ. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. எங்க இந்த குங்குமத்தை பிடிங்க. வாங்க போலாம். வாங்க. வாங்கோ. சாமி, இந்த பூவெல்லாம் சாமிக்கு போட்டு சாமி பேருக்கே அர்ச்சனை பண்ணிடுங்க. भक्तानां भागवतोत्तमानां अर्चनाभिषेकट्टोत्र पूजामध्य करिष्ये। ओम शिवाय नमः, ओम शंकराय नमः, ओम
विद्यानामीश्वर सर्वभूतानां ब्रह्माधिपति ब्रह्मणोऽधिपति ब्रह्मासि मे अस्तु सदाशिवोऽहं धनं धान्यं पशुपतिप्रदापं संसंवत्सरं दीर्घमायुः. சாமி, என் புருஷன் எங்க இருந்தாரு? நானே இப்பதான் உள்ள இருந்து வரேன். எனக்கு எப்படிமா தெரியும்? பக்கத்துல எங்கேயாவது போயிருக்க போறாரு. போய் பாருமா. வா 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 வா. குளத்துக்கு போடு. யாரா நீங்களா? டேய் கையெடுங்கடா. மரியாதையா விட போறீங்களா இல்லையா? ஏன்னா இவர் நோய் நோய்னு கத்திக்கிட்டே இருக்காரு. ஏற்கனவே ஆட்டோ சவுண்ட்ல தலையெல்லாம் வலிக்குது. இதுல நீ வேற கத்திக்கிட்டு வாய முடியாது. டாக்டர் வேற கால் பண்றாரு. இப்ப என்ன சொல்றது? அமுதா, கிளம்பிட்டீங்களா? எங்க வந்துட்டு இருக்கீங்க? சீக்கிரமா. லேட் ஆயிடுச்சுன்னா டாக்டர் கிளம்பிடுவாரு. அப்புறம் உன் புருஷனுக்கு கண் பார்வை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஹலோ ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? டாக்டர் அங்கதான் கிளம்பி வந்துட்டு இருக்கோம். சீக்கிரமா, கொஞ்சம் நேரத்தோட வாங்க. வந்துரும். அக்கா அக்கா, நம்ம அண்ணனை கடத்திட்டு போறாங்க அக்கா. பாப்பா எந்த பக்கமா போனாங்க? அந்த பக்கம்க்கா. போய் பாருங்கக்கா. டேய் யாரா நீங்களா? எதுக்குடா என்ன கடத்திட்டு போறீங்க? என்னதான்டா வேணும் உங்களுக்குலாம்? ஆளுக்கு 2 செட்டு பரோட்டா வேணும், வாங்கிட்டியா? என்ன திமிரா? யாரா அவன்? கடத்திட்டு போறேன்னு தெரியுதுல உனக்கு? என்னடா? வாயை மூடிட்டு வாயா. பொருட்டு பையன் தைல கண்ணாடி வேற. இத பாரு, மேற்கொண்டு ஏதாவது பேசுன வாயை உடைச்சிருவோம் பாத்துக்க. வாய முடியா? அண்ணா வண்டியை ஸ்ட்ரைட்டா ஓடுனா, சீக்கிரம் போனா. அண்ணா சீக்கிரம் போன, பின்னாடி வந்துட போறாங்க. அண்ணா போங்கண்ணா சீக்கிரமா.
தானே சீக்கிரம் போனேன். சரிப்பா. டைம் ஆகுதுல்ல? அமுதா கண்ணு, பத்திரமா ஆஸ்பத்திரிக்கு போயிட்டீங்களா? அமுதா கண்ணு, என்னம்மா குரல் கலக்கமா இருக்கு? என்னாச்சு? அத்தை, நாங்க கோயிலுக்கு போயிருந்தோம். நான் சாமி கும்பிட்டுட்டு கண்ணை திறந்து பார்த்தா அவங்கள காணோம் அத்தை. என்னம்மா சொல்ற? ஆமா அத்தை, கோயில சுத்தி நான் தேடி பார்த்துட்டேன், அவர் எங்கேயுமே இல்ல. அங்க ஒரு பொண்ணு சொல்லிதான் எனக்கு அவங்கள ஆட்டோல கடத்திட்டு போயிட்டாங்கங்கிற விஷயமே தெரிஞ்சது. டேய் மாணிக்கம், என்னக்கா பையனை கடத்திட்டாங்களா? என்னக்கா சொல்ற? யாருமா அது? தெரியல அத்தை. கண்டிப்பா இது அந்த பழனி ஆட்களோட வேலையா தான் இருக்கும். அவங்களுக்கு கண் பார்வை கிடைக்க கூடாதுன்னு தான் இப்படி எல்லாம் பண்ணிருக்காங்க. இப்ப என்னம்மா பண்ண போற? எங்க போய் தேட போற? நேரம் வேற ஆயிக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் கால் பண்ணிட்டே இருக்காங்க. எங்கன்னு இருக்கிய, சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட்டே இருக்காங்க. நமக்கு காணாம போன விஷயம் எதையுமே இன்னும் சொல்லல. ஏமா சொல்லல? சொன்னா ஆபரேஷனுக்கான ஏற்பாடெல்லாம் நிறுத்திடுவாங்க அத்தை. ஃபாரின் டாக்டரும் போயிருவாங்க. என்னன்னு பேசுக்கா. எப்படியாவது அவங்கள சரியான நேரத்துக்கு கொண்டு போய் சேர்த்துடணும் அத்தை. நீ எங்க இருக்க? நாங்க வந்துட்டுமா? இல்ல இல்ல, நான் பாத்துக்கிறேன், நீங்க தைரியமா இருங்க. இல்லம்மா கண்ணு, அமுதா என்னக்கா இது? ஈஸ்வரா, என்ன சோதனை எனக்கு. என்னக்கா, யார் கடத்துனது? என்ன சொல்றாவ? அந்த பழனி ஆளுங்க தான் கடத்துனாங்கன்னு சொல்றா. ஐயோ, இவனுக்கு இம்சை தாங்க முடியலையே. அக்கா, என்னங்க, ஆஸ்பத்திரிக்கு போற வழியில நம்ம பையனை கடத்திட்டாங்களாங்க. அவன் மட்டும் சரியான நேரத்துக்கு போகலன்னா கண் பார்வை கிடைக்காதாங்க. நீங்க தான் இந்த ஆபத்துல இருந்து காப்பாத்தணும். ஏய் வாடா. ஏய் இறங்கு. டேய் ஏய் விடுங்கடா. வாடா வாடா. ஓ விடுங்க சொல்றேன். வான்றல. எங்கடா கூட்டிட்டு போறீங்க? என்னடா? ஏய் வாடா. ஏய் வாடா. வாடா. விடுங்க சொல்றேன்ல. விடுங்க. ஆமா விட போறீங்களா இல்லையா? ஏய் ஏய் கட்டாம போடா. விடுங்கடா. ஏய் எங்கடா கூட்டிட்டு வந்திருக்கீங்க? டேய், இந்த இடத்துல கட்டி போடுங்கடா இவனை. உன்னை கட்டி போடலாம் தேவையில்ல, புரியுதா? ஏய், ஒழுங்கு மரியாதை இங்கே கடை. வாடா. சொல்றா. ஐயா, நீங்க சொன்னால தூக்கிட்டு வந்தாச்சு. சபாஷ்டா, சபாஷ்டா மணி, சபாஷ்டா. இப்போ இவன் என்னையா பண்றது? டேய், நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம். அவன் சாயங்காலம் வரைக்கும் வெளியே வராம பாத்துக்கோ, அது போதும். சரிங்கயா. நம்மள மீறி அவன் எங்கேயும் போக முடியாது. மருமகளே, பையன் வசமா மாட்டிக்கிட்டாமா. அவன் தப்பவும் முடியாது, அவனுக்கு பார்வை வரப்போறதும் கிடையாது.
ஏய் ஐயாட்ட பேசிட்டேன். சரிண்ணா. அவனை பத்திரமா பாத்துக்க சொல்லியிருக்காரு. நாம இங்க இருந்து அவன் வாட்ச். சரிண்ணா. என்ன? சரிண்ணா. வாங்க.